ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறேன். ஸோ இந்த ப்ரானை வந்து நல்லா உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் சோக் பண்ணி தனியா எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர், உப்பு, பெப்பர், அப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி தனியா எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் நம்ம எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கடைசியாக கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 முட்டை, அப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இது பச்சை மிளகாவும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மேலே இருக்கிற அந்த லீஃப் பார்ட், அந்த க்ரீன் கலரு, இது வந்து கார்னிஷ்க்கு. இது வந்து இந்த ஒயிட் பார்ட், அந்த ஆனியன் பார்ட்டு. ஸோ அதையும் வந்து நம்ம வதக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் வெங்காயம், அப்புறம் ஒரு கேரட்டும் கொஞ்சம் பீன்ஸும் வந்து நல்லா ஃபுட் ப்ராசஸரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணும், அப்புறம் சோயா சாஸ் வேணும். அப்புறம் நான் ஏற்கனவே கொஞ்சம் ரைஸை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் அந்த நல்லெண்ணெய் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை போட்டு கொஞ்சம் டாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ போட்டால் போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி, ஏன்னா அரிசி வந்து உடையக்கூடாது, அதுக்காக தான் இந்த மாதிரி தனித்தனியாக வரணுங்கிறதுனால இப்படி டாஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். இதுலேயே சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டேன். இது குக் ஆகும்போதே கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் பட்டரும் போட்டு தான் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேனை ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ அந்த நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றினா போதும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ப்ரான்ஸு, இந்த சோயா சாஸு, கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு, பெப்பர் போட்டு அதை வந்து இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம ப்ரான் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். இது வந்து கடைசியாக நீங்கள் கார்னிஷ் பண்ணும்போது இது போட்டு கொடுத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நம்ம ப்ரான் வதக்குன அதே ஆயில் போதும், நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆயில் போட வேண்டாம். அதில் ஆனியன், அப்புறம் நம்ம ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா ஃப்ரை ஆகணும். பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கேரட்டும் பீன்ஸையும் போட்டுடலாம். இல்லை தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த ஃப்ரை பண்ணுறதுலேயே இது வந்து குக் ஆகிடும். இந்த ஹை ஹீட்டில் ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்களா, இது நல்லா குக் ஆகிடுச்சு இந்த வெஜிடபிள்ஸு. ஸோ இந்த டைமில் நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். சோயா சாஸ்லேயே சால்ட்டும் இருக்கும். நம்ம ரைஸ் குக் பண்ணும்போது அதுலேயும் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம். ஸோ அதனால் சால்ட் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ப்ரான்ஸை போட்டுடலாம். ப்ரான்ஸ் வந்து சோயா சாஸில் குக் ஆகிற டைமில் இந்த எக்கை வந்து பீட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த எக்கை வந்து பீட் பண்ண எக்கை வந்து இதில் ஊற்றி குக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம பிரேக் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த முட்டை போட்டதுனால ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம், இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா போட வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் ஆகிடுச்சு எக்கு. இந்த டைமில் வந்து குக் பண்ண ரைஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். இது அரிசி உடையாமல், இந்த சாதம் வந்து உடையாமல் இதை கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கலர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா சோயா சாஸ் இந்த டைமில் கூட ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும்.
ஸோ இந்த டைமில் கொஞ்சம் அந்த எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பெப்பர் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரைட் ரைஸ் கலர் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா. நம்ம சாதம் குக் பண்ணும்போது ஒரு பட்டர் போட்டு குக் பண்ணும். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு வந்து தனித்தனியாக வருது. நீங்கள் பட்டருக்கு பதில் ஆயில் கூட போட்டு குக் பண்ணலாம். நம்ம அதை குக் பண்ண பின்னாடி கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு அதை இது பண்ணோம், டாஸ் பண்ணோம். நம்ம ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதுதான் அது. ஸோ இது வந்து கெச்சப்போடு சாப்பிட்லாம். பசங்க மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.